நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் கூடுவாஞ்சேரியில குறைந்த விலையில ஸ்பேஷியஸான வீட்டு மனைகளை வழங்கிட்டு வராங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்போர்ட்ஸ் விகடன் யூஎஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ். இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்தியாவுக்கு சூப்பர் 8ல் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. இந்த ஃபஸ்ட் மேட்ச்சே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் இந்த வேர்ல்டு கப்பை ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நியூசிலாந்து மாதிரியான ஒரு பெரிய டீமை வந்து தோக்கடிச்சிருந்தாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க, கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும் இந்தியாவுக்கு அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அப்படிலாம் இல்லை. இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்கிறாங்க. சூரியகுமார் யாதவ் ரொம்ப சூப்பராக பேட் பண்ணியிருக்கிறாரு. பும்ரா வழக்கம் போல் அட்டகாசமாக வந்து பவுல் பண்ணியிருக்கிறாரு. இந்தியாவுக்கும் ரொம்ப சூப்பரான மேட்ச் அந்த மேட்ச் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மேட்சை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இதுக்கப்புறம் இருக்கிற மேட்சஸ் பற்றியும் அந்த மேட்சோட ப்ரிவியூ மாதிரியுமே நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ வாங்க பேசலாம். வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். ஒரு சேலஞ்சிங்கான மேட்சாக இருக்கும், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இந்தியாவுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் பதற்றப்படுத்துவாங்கலாம் எதிர்பார்த்தோம். ஆப்கானிஸ்தான் ஒண்ணுமே நடக்கல. ஒன் சைடு அந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு நான் சொன்னேன்ல. இந்தியாக்கு ஈஸி வின். இத்தனைக்கு சூரியகுமார் யாதவ் கூட நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் நல்லா பண்ணுவாரு அப்படின்னு. எல்லாமே நடந்துச்சு. ஈஸி கேமா இருந்துச்சுங்க டீம் இந்தியாவுக்கு. மொமெண்டம் இந்தியா பக்கம் தான் இருந்துச்சு. ரொம்ப நல்ல மேட்ச் ஆயிருந்துச்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். எல்லாமே வந்து சரியா கிளிக் ஆச்சு. பேட்டிங்ல ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் இருந்த மேட்ச் எக்ஸப்ட் ஓப்பனர்ஸை தவிர மற்ற எல்லா பேட்டர்ஸ் கிட்டே இருந்து டீசெண்டான கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோன்னா பவுலிங்கில் எல்லா பவுலர்ஸுமே வந்து நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஓவராலாக இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதான். பட் அது கண்டினியூ ஆகுது. சூப்பர் 8குள்ள வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயும் நல்லா பண்ணுறாங்க. வெஸ்ட் இண்டீஸில் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு அங்கே நல்லா பண்ணுறாங்க. எப்படி இருந்துச்சு இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ்? அபாரமா இருந்துச்சு. குறைகளே இல்லாத மாதிரி இருந்துச்சுல. அதாவது எடுத்த உடனே டாஸ்ல ரோஹித் சர்மா எடுத்தது ரொம்ப பிரில்லியன்ட் கால். ஏன்னா இது வரைக்கும் 40 மேட்ச் இந்த வேர்ல்ட் கப்ல பாத்திருக்கோம். அநேகமா 4-5 கேப்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தேர்வு செஞ்சிருக்காங்க. சோ இவரு ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம வந்து எங்க ஒரு த்ரெட்டா இருக்க முடியும். இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 150-160 கூட சேலஞ்சியா இருக்கும். இதுவே இந்தியா பேட்டிங் பண்ணி 160 அடிச்சு அவங்களை திருப்பி அடிக்க சொன்னா அது கஷ்டமா இருக்கும். சோ அந்த ஃபேக்டர் வந்து இந்தியன் டீமுக்கு சாதகமா போச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு நல்ல டோட்டல் அடிக்க முடிஞ்சிச்சு. அதே சமயம் ஆப்கானிஸ்தானோட ஸ்பின்னர்ஸ் அவங்க போடுற நேரத்துல பெருசா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல பிட்ச்ல. ஒரு 2 விக்கெட் எடுத்தார் ராஷித் கான். பட் அட்டாக்கிங் ஷாட்ல தானே பேட்டர்ஸும் அவுட் ஆனாங்க. சூரியகுமார் யாதவ் ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ். லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்போம். அங்கே நியூயார்க்கில் தான் ஆடி இருந்தார். ஒரு 49 பால் 50. அது ஒரு டஃப்பான பிச்சு. பேட்டர்ஸுக்கு பந்து வரல அப்படிங்கிறது தெரிஞ்சுது. பட் இங்கே வந்து பேட்டர்ஸுக்கு ஏதுவான பிச்சாக தான் இருக்குது. இங்கே வந்து வழக்கமான ஒரு சூரியகுமார் யாதவை பார்த்தோம். ஒரு 26 பால் 27 பால்ஸ் அதுக்குள்ள தான் 50 அடிச்சிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்தியாவோட அந்த பேட்டிங்கோட பெரிய ஹைலைட் அப்படின்னா வந்து சூரியகுமார் யாதவோட பேட்டிங் தான். ஃபார்முக்கு வந்துட்டாரு. எப்படி இருக்கு? செமையா இருக்கு. அவர் ஆப்கானிஸ்தானோட எல்லாம் நல்லா பண்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. அதனால தான் அவரோட பேர் சொன்னேன். ஏன்னா ஸ்பின்னர் ரொம்ப நல்லா ஆடக்கூடிய பிளேயர். அண்ட் இந்த பிச்சஸும் அவருக்கு வந்து இப்போதைக்கு செட் ஆகுது. ரொம்ப லோவா போச்சுன்னா தான் அவருக்கு பிரச்சனை. பட் மத்தபடி நின்ன இடத்துல லெக் சைட்ல அடிச்ச ஷாட்ல என்ன சூப்பரா இருந்துச்சு. ஒரு நல்ல விஷயம் என்னதுன்னா இவர் வந்து ரன் ரேட்டை இறங்கவே விடல. சிக்ஸர்ஸ் அடிச்சுட்டே இருந்தாரு அப்படின்றதுனால ஆப்போசிஷன் மேல பிரஷர் இருந்துச்சு. என்னதான் அவங்க அப்பப்ப விக்கெட் எடுத்தாலும் சூரியகுமார் யாதவ் வர ஒரு பிரஷரை அப்படியே டிசால்வ் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனா நீங்க சொன்னது கரெக்ட். இந்த மேட்ச்ல வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விக்கெட் விழுந்துகிட்டே இருந்துச்சு. இந்த 7 விக்கெட் மொத்தம் போட்டிருக்காங்க. எல்லாமே ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல இருந்துச்சு. பட் சூரியகுமார் யாதவ் தாண்டி டீமுமே வந்து ஒரு விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா அடுத்து வந்து கொஞ்சம் பார்த்து ஆடுறது அப்படிலாம் இல்லாம கொஞ்சம் அட்டாக்கிங்கா போகலாம், துணிச்சலா போகலாம் அப்படின்னு. நம்ம ஃபர்ஸ்ட் ரோஹித் அவுட் ஆகுறாரு. ரிஷப் பண்ட் உள்ள வந்து பயங்கரமா வந்து அட்டாக் பண்றாரு. அடுத்து விக்கெட் போகுது. அடுத்து சூரியகுமார் யாதவ் வராரு, அட்டாக் பண்றாரு. சிவம் துபே ஒரு 1-2 ஷாட் ஆடிட்டு அவுட் ஆகுறாரு. அடுத்து ஹர்திக் பாண்டியா உள்ள வந்து அட்டாக்கிங் ஆடுறாரு. ஸோ அந்த விக்கெட் விழுறதுல அந்த 1-2 ஓவர் கூட வந்து ஆப்போனன்ட்ஸுக்கு வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா ஆடினாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருந்துச்சு இல்லையா? எக்ஸாக்ட்லி ஸ்ரீராம். டெப்த் இருக்கிறது, பேட்டிங்ல டெப்த் இருக்கிறதுக்கான பலங்கள் இதுதான். மேல இருக்கிறவங்க தைரியமா போவாங்க. பரவாயில்ல நம்ம அவுட் ஆனாலும் கீழே இருக்கிறவன் ஒருத்தன் இருக்கான் அவன் அடிப்பான்னு சொல்லிட்டு. நம்ம வந்து நேத்தி காலையில ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணோம் வெஸ்ட் இண்டீஸை பத்தி. அவங்க ஒரு பியூர் பவுலருக்கே போலாமே, எதுக்காக இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்டர் அப்படின்னு நம்ம கேட்டோம். இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்காக தான் அவங்களும் வச்சிருக்காங்க. பட் டீம் இந்தியாவோட பவுலர்ஸ் வந்து இன்னும் சிறப்பா இருக்காங்கன்றதுனால அந்த அலவன்ஸ் இருந்துச்சு. எல்லாருமே அடிச்சாங்க. அந்த கான்ட்ரிபியூஷன் லோவர் ஆர்டர்ல சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. கடைசியில் அக்சர் பட்டேல் வந்து 2-3 பவுண்டரி அடிச்சு அவருமே அந்த ஸ்கோரை வந்து ஏற்றி கொடுத்தாரு. நம்ம பேசியிருந்தோம் 11ல வந்து சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு சேஞ்ச், சிராஜ் உட்கார வச்சுட்டு ஒரு ஸ்பின்னர் குல்தீப் வரலாம் அப்படின்னு அதே மாதிரியே வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா வந்து 4 ஸ்பின்னர் கொண்டு போயிருக்கிறாங்க. அதுல பெரிய ரகசியம் இருக்குலாம் சொல்லியிருந்தாரு ரோஹித்.
அதுக்கு யூஸே இல்லாம போயிருமோ அப்படின்லாம் வந்து நினைச்சோம். பட் இந்த மேட்ச்ல வந்து ஒரு மாதிரி யூஸ் ஆகிருச்சு. ஸ்பின்னர்ஸுமே நல்லா பவுல் பண்ணியிருந்தாங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அக்சர் வந்து பவர் பிளேக்குள்ளேயே வந்துட்டாரு, விக்கெட் எடுத்தாரு. அப்புறம் பவர் பிளே முடிஞ்சு பார்த்தோன்னா ஜடேஜா, குல்தீப் அவங்கெல்லாம் வந்து நல்லா பவுலிங் போட்டாங்க, நல்லா கண்டெயின் பண்ணாங்க, விக்கெட்ஸும் எடுத்தாங்க. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து அழகா இது பண்ணாங்க. ஒரு சின்னதா ஒரு பார்ட்னர்ஷிப் வந்தப்போ அதையுமே பிரேக் பண்ணி நல்ல விக்கெட்ஸ் வந்து எடுத்தாங்க. ஓவராலா நல்ல ஒரு பவுலிங் யூனிட், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க, எல்லாருக்குமே விக்கெட்ஸ் கிடைக்குது. ஜடேஜாக்கு விக்கெட் கிடைக்கலன்ற குறை தீர்ந்திருக்கு. அக்சர் பட்டேல் ரொம்ப நல்லா போலிங் போடுறாரு, தன்னோட ரோல் அறிஞ்சு. அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா அன்பிளேயபிள். என்னதான் பண்ணணும் பேட்டர்ஸ் இவர் அடிக்கிறதுக்கு? இங்க நல்ல பேட்டிங் கண்டிஷன்ஸ் தான். அதாவது முதல்ல ஒரு பாக்குறாரு ஹர்ஷ்தீப் சிங் வந்து போடுற பேச பார்த்துட்டு அவரோட ஸ்பெல் வந்தோடனே போடுற 2வது 3வது பால் ஷார்ட் பால், இது ஸ்லோவர் பால், அதுல குர்பாஸோட விக்கெட் எடுத்துட்டு கிளம்புங்க சார் அப்படின்றாரு. இன்னொரு போலர் போடுறத பாத்துக்கிட்டு ஓகே இதுல நான் என்ன போடணும்ன்றத யோசிச்சுட்டு வராரு பாருங்களேன். என்ன மூலக்காரருங்க, வித்தக்காரன்னா பும்ரா தான். நம்ம நிறைய பேட்டர்ஸ் நிறைய பேரை பார்த்துருக்குறோம். ஒரு பீக்ல இருப்பாங்க, கண்டினியூஸா சூப்பரான இன்னிங்ஸா ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பட் அந்த மாதிரி ஒரு இதுல வந்து இப்ப பவுலர்ஸ்ல வந்து பும்ரா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பவுலிங் வந்த கையில எடுத்தாலே விக்கெட் தான். அது எந்த ஃபார்மட்னு இல்லை, எந்த ஃபார்மட்டா இருந்தாலும் சரி. இன்னைக்குலாம் நீங்க சொன்ன மாதிரி அன்பிளேயபிள் தான். அவர் வந்தாரு, அவர் போட்டாரு, நான் பவர் பிளேல போட்டா விக்கெட் எடுப்பேன் அவ்வளவுதான், என் கையில பந்து இருந்தா விக்கெட் வந்துகிட்டே இருக்கும் அவ்வளவுதான். அது வந்து சரியா இருந்துச்சு. ஸோ அவர் என்ன பும்ரா பத்தி நம்ம ஒவ்வொரு மேட்சும் பேசிக்கிட்டே இருக்கோம். அவர் கோட் தான். என்ன சொல்றது அவரை பத்தி வேற? ஒண்ணும் இல்லைங்க, அவர் கையில வேர்ல்டு கப் இருக்கணும் கடைசியில. அதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா நல்லா சர்வ் பண்ணிருக்காரு எல்லா ஃபார்மேட்லயும். டீம் இந்தியாவுக்கு அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கிற பிளேயரு. ஸோ அதான் நம்ம இப்போ நீங்க சொன்னது கூட சரிதான். இப்போ நம்ம வந்து நிறைய பேசுறோம், எல்லா வேர்ல்டு கப்பையுமே வந்து இவருக்காக ஜெயிக்கணும், இவருக்காக ஜெயிக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு பேட்டர் தான் வந்து எல்லாரும் மனசுல இருப்பாங்க. சச்சினுக்காக ஜெயிக்கணும் ஒரு பேட்டர், ஒரு தோனிக்காக ஜெயிக்கணும் லாஸ்ட் வேர்ல்டு கப், தோனி ஒரு பெரிய ஐகான், பெரிய சூப்பர் ஸ்டாரா ஒரு பேட்டர். பட் வந்து ஒரு பவுலருக்காக நம்ம வந்து ஒரு வேர்ல்டு கப்பை ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து அது பும்ராவுக்காக தான் வந்து இருக்கும்ல. அவரோட சர்வீஸ் இத்தனை வருஷம் வந்து பார்த்தோம்னா எல்லா ஃபார்மேட்லயும் இந்த வேர்ல்டு கப் அவரோட வேர்ல்டு கப் தான். அவரால் தான் வந்து நிறைய மேட்சஸ் வந்து இந்தியா வின் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா அந்த பாகிஸ்தான் கேமுக்கும் முக்கியமான பங்கு அவரோட தான். ஏன்னா இந்தியா எந்த மேட்சும் வந்து ஒரு 2 மேட்ச் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் மேட்ச் ஜெயிச்சதுக்கு முழு காரணம் பும்ரா. இந்த மேட்சும் பும்ரா. அவர் வந்து ஒரு போலிங் கோலி. பேட்டிங்ல எப்படி எல்லா டென்ஷனும் விராட் கோலி மேல இருக்குமோ, யாரு கூட இருக்காங்களோ இல்லையோ, அதே மாதிரி போலிங்ல பும்ரா. அண்ட் அடிச்சுக்க ஆள் கிடையாது, உலகத்திலேயே பெஸ்ட். ஆனா இந்த கோலிக்காக டிராஃபி ஜெயிக்கணும், கண்டிப்பா ஜெயிச்சு. சரி, நம்ம எவ்வளவு பேசினாலும் பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் இந்தியன் டீமுக்கு இருக்குதுன்னு பேசினாலும் ஒரு சில நெகட்டிவ் இருந்ததையும் பேசிதான் ஆகணும். நம்ம வந்து ஒவ்வொரு மேட்சும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ரோஹித் இந்த மேட்ச் ஃபார்முக்கு வந்துடுவாரு, விராட் இந்த மேட்ச் ஃபார்முக்கு வந்துடுறாரு. பட் வந்து அது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு அந்த ட்ரை ரன் அப்படிங்கிறது. இன்னைக்குமே பார்த்தோன்னா விராட் கோலி வந்து செட்டில் ஆகி நின்னாரு, 24 பால்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னிங்ஸை மேலே எடுத்துட்டு போயிருக்கணும், பட் வந்து அதை பண்ண முடியல. அண்ட் ரோஹித் லெஃப்ட் ஆம் பேசருக்கு வழக்கம் போல நீங்க வந்து விராட்க்கு சொல்லுவீங்க ஒரு பேட்டர்ன் இல்லை அவருக்கு அவுட் ஆகுறதுல, அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் ரோஹித்துக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. லெஃப்ட் ஆம் பேசர் போட்டா அவரால் வந்து சரியா அந்த டைட்டான லெந்தில் ஸ்டம்புக்குள்ள போடுறப்போ அவரால் பெரிய ஷாட் வந்து சரியா ஆட முடியல. ஒரு பேட்டர்ன்ல அவுட் ஆகிக்கிட்டே இருக்கிறாரு. பிரச்சனை 2 பேருக்குமே இருக்குல்ல, விராட் கோலி ரோஹித். என்ன செய்ய நீங்க மறுபடியும் ஜெயிச்ச மேட்ச்ல நீங்க பிரச்சனை ஒட்டு மொத்தமா தான் 180 அடிச்சாச்சுங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒவ்வொரு மேட்சும் 300 அடிக்கணுமா இந்தியா? ரோஹித் சர்மா 150, விராட் கோலி 150 அடிக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா? இல்லங்க, ஜெயிக்கிற மேட்ச் ஓகே. இப்போ ஏதோ ஒரு மேட்ச்ல மிடில் ஆர்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல அப்படின்னா என்ன முடியும்? இவங்களும் நல்ல ஃபார்ம்ல இருக்கணும்ல. அது ஓகே இல்ல, ஓகே நீங்க சொல்ற மாதிரி ரோஹித் சர்மா அப்படி ஒரு இதுனா அவர் அந்த பவுன்ஸ் வந்து கொஞ்சம் மேலும் கீழும் இருக்கிறதுல மாட்டிக்கிறாரு. அது ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா ஆமா பிரச்சனை தான். கேப்டன் கிட்டே இருந்து டாப் ஆஃப் த ஆர்டர் ஓபனர் கிட்டே இருந்து ரன்ஸ் வந்து ஆகணும். டாப் 3ல உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒருத்தராவது 15 ஓவர் பேட்டிங் ஆடணும். அதுதான் ஒரு T20 இன்னிங்ஸோட டெம்ப்ளேட். அப்படி இல்லைன்னா வரவங்க போறவங்க எல்லாம் 10 பால் 30ன்னு சுத்திட்டு போகணும். சோ ரோஹித் சர்மா அவுட் ஆகுறது இப்போதைக்கு ஒரு பிரச்சனை தான். பட் டீம் ஜெயிக்குதுன்றப்போ இந்த மாதிரி விஷயங்கள் மேல கவனம் போகாது. அண்ட் விராட் கோலி இன்னிங்ஸ் பில்ட் பண்ண பார்த்தாரு, அவர் மறுபடியும் பெரிய ஷாட்டுக்கு தான் அவுட் ஆனாரு. எனக்கு ரோஹித் சர்மாலயே அதுதான், நான் வந்து பெரிய ஷாட்டுக்கு ஒரு பேட்டர் போய் அவுட் ஆனா எனக்கு கவலை இல்ல. T20 கிரிக்கெட்ல பட்டு இருந்தா அந்த பால் போயிருக்கும். ஆப்வியஸ்லி நீங்க சொல்ற மாதிரி இது ஓகே தான். வின் ஆகுற வரைக்கும், டீம் இருக்கிற வரைக்கும் பெரிய பிரச்சனையே தெரியாது. பட் வந்து நாம வந்து நம்மளோட ரெக்கார்ட், இந்தியன் டீமோட ரெக்கார்ட்னு போய் பாக்குறப்போ அந்த நாக் அவுட்ல போய் ஒரு தடவை ஃபெயில் ஆகும் போதுமே அந்த டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகுறதா நமக்கு வந்து கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும் எப்பவுமே. அது ஓகேங்க சார், ஆனா நல்ல ஃபார்ம்ல இருந்ததுனால தானே நாக் அவுட் வரைக்குமே போனாங்க. அது சரிதான். அதுக்கிட்ட எல்லா தடவையும் நாக் அவுட்லயே வெளியே வந்து என்னங்க பண்றது? அதுக்கு இப்ப எங்க பதில் இருக்கு? லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போதைக்கு இந்தியா சூப்பர் ஃபார்ம்ல இருக்காங்க.
ஸோ இவங்களும் அன்ஸ்டாப்பபிளா தெரியுறாங்க. ஃபார்முக்கு வந்தா நல்லா இருக்கும். ஆமா, வராங்களே ஆஸ்திரேலியா பங்காளிங்க காத்துக்கிட்டு இருக்காங்களே. பயங்கரமான மேட்சா இருக்கும் அது. அதை பத்தி பேசலாம். பட் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் என்ன தப்பு பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த வேர்ல்டு கப்பை நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் தொடர்ச்சியா 2வது தோல்வி, 2 மேட்ச் சேஸ் பண்ணி தோத்துருக்காங்க. சேசிங் அவங்களுக்கு வரவே இல்லை. ஆப்வியஸ்லி ஒரு பிளானே இருக்கிற மாதிரி தெரியல அவங்க கிட்ட. இந்த தடவை ஒரு எக்ஸ்ட்ரா லெஃப்ட் ஹேண்டர் எடுத்துட்டு வந்தாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகுற ஓப்பனிங் பேரை ஏன் பிரிச்சாங்க அது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு இவர் எடுத்துட்டு வந்தாங்க, ஜசாய். அவர் எடுத்துட்டு வந்து குர்பாஸும் ஜத்ரானும் இது வரைக்கும் ரொம்ப நல்லா ஆடி இருக்காங்க. 200+ பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அதை பிரிச்சுட்டு ஜசாய் உள்ள எடுத்தாங்க ரைட் லெஃப்ட் காம்பினேஷனுக்காக. ஒன்னு ஒர்க் ஆயிட்டு இருக்கிற விஷயத்த நீங்க உடைக்கிறது வந்து அவ்வளவு கரெக்ட் இல்ல. அதனால ஒவ்வொருத்தரோட பேட்டிங் ஆர்டரும் ஷிஃப்ட் ஆச்சு. பட் இல்லைனாலும் இந்தியாவோட குவாலிட்டியை தாக்கு பிடிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. அவங்களோட டாப் 2 பேட்ஸ்மேனை நீங்க அவுட் ஆக்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்களால குவிக் ஃபயரா ஒரு இன்னிங்ஸ் ஆட முடியுமோ தவிர அதை கன்சிஸ்டன்டா ஒரு 15-16 ஓவர் நீங்க வந்து ஆப்கானிஸ்தானோட மிடில் ஆர்டர் ஆட சொன்னீங்கன்னா கஷ்டம். ஆப்கானிஸ்தான் வந்து என்னதான் வந்து ரஷீத் கான் என்ன பேசினாலும் பேட்டிங்கா இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு பேசினாலும் இன்னும் அந்த டெம்ப்ளேட் விட்டு வெளியே வரல அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. ஒரு டீசென்டான ஒரு ஸ்கோரை போட்டுட்டு அதை டிஃபெண்ட் பண்றதுன்னா பெரிய ப்ரெஷர் போடுவாங்க. பட் ஒரு பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களால முடியாது அப்படிங்கிறத அவங்க என்னதான் சொன்னாலும் பட் அவங்க இன்னும் முழுமையா வந்து அதை வந்து செய்ய தவறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஸோ இன்னும் அடுத்தடுத்த மேட்சஸ் இருக்கு சூப்பர் 8ல. நாளைக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் இருக்கு. நாளைக்குன்னு சொல்லவா இன்னைக்குன்னு சொல்லவான்னு தெரியல. இன்னைக்குதான் ஸ்ரீராம், நான் இப்பதான் வந்த மாதிரி திரும்ப கிளம்பணும்னா. சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் இங்கிலாந்து ஒரு மேட்ச் இருக்கு. ஆஸ்திரேலியா விசஸ் பங்களாதேஷ் ஒரு மேட்ச் இருக்கு. ஆஸ்திரேலியா விசஸ் பங்களாதேஷ் மேட்ச் என்னன்னா நம்ம வீடியோ வரும்போது அந்த மேட்ச் முடிஞ்சிருக்குமோ முடியலையே, எந்த கதியில இருக்குன்னே தெரியாது. அதனால அந்த மேட்சை விட்டுருங்க. பட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். இப்பதான் வந்து ஆடிட்டு போய் இங்கிலாந்து வந்து ஹோட்டல் ரூமுக்கு போயிருப்பாங்க. அப்படியே பேகெல்லாம் கிரவுண்டுக்கு வரா மாதிரி திரும்ப வராங்க. எப்படி இருக்கும்? சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் அப்படியேதான் இல்லையா? ஒரு நாள் கேப் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மேட்ச். ஆமாங்க. பட் இதுல எல்லா டீமுக்குமே அப்படித்தானே இந்த ஸ்டேஜ்ல. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிராக்டிஸ் கிடைச்சாச்சு, போய் கோதாவில இறங்க வேண்டிதான். அந்த மாதிரிதான் இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து இங்கிலாந்து பயங்கர டேஞ்சரஸ் டீமா தெரியுறாங்க. ஏன்னா இந்த கஷ்டப்பட்டு வர டீம் தான் எப்பவுமே நல்லா முன்னுக்கு போவாங்க, கடைசி வரைக்கும் வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் வந்து இங்கிலாந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்தாங்க. மழை அவங்கள வர விடுமா வர விடாதான்னு இருந்துச்சு. அதோட சேர்த்து ஃபார்மும் ரொம்ப நல்லா இருக்கு. நேற்றுக்கு மேட்ச் அவங்க ஜெயிச்ச விதம், பேட்டிங்ல இருந்து அந்த அத்தாரிட்டி, பேர்ஸ்டோ ஆடுற இன்னிங்ஸ், சால்ட் அடிக்கிற அடி, இங்கிலாந்து வந்து உண்மையிலேயே ஒரு டஃப்பான பேட்டிங் டீம். இப்ப சவுத் ஆப்பிரிக்காவோட போலர்ஸ் என்ன பண்றாங்க? ஒரு கேஷவ் மகாராஜ் ஐ திங்க் கீ போலரா இருக்க முடியும், ஒரு ஷம்சி கீ போலரா இருக்க முடியும். ஏன்னா ஸ்பின்னை வச்சுதான் இவங்களை எடுக்க முடியும். ஃபாஸ்ட் போலர் போட்டா அடிக்கடின்னு அடிக்கிறாங்களே. ஸோ என்ன வந்து ஒரு ஏன்னா பேட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சைடுமே ஃபயர் பவரோட பேட்டர்ஸ் இருக்கிறாங்க. டிகாக், மார்க்ரம் எல்லாம் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. கிளாசன், மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை இங்கேயும் பெரிய பேட்டர்ஸ் இருக்கிறாங்க. அங்கேயும் சொல்ல வேணாம், பேஸ்டோ, பட்லரு, சால்ட்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு பெரிய லைனப்பே இருக்கு. பேட்டிங் ஹெவியா இருக்கு 2 டீம்ஸுக்குமே. பவுலர்ஸுமே நல்ல பவுலர்ஸ் இருக்கிறாங்க. பட் வந்து போலிங்லயும் அதே பிரச்சனை தானே உங்களுக்கு. ஏன்னா இப்போ ரபாடா ஒரு மேட்ச் நல்லா போட்டா ஒரு மேட்ச் நல்லா போடுறது இல்ல. போன மேட்ச் ரொம்ப நல்லா போட்டாரு. நார்க்கியா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ஓகே. அதே மாதிரி தானே பிரச்சனைகள் அங்கேயும் இருக்கு. ஒரு டாப்லி சரியா போடுறது இல்ல. இங்க வந்து யான்சன் இன்கன்சிஸ்டன்டா இருக்காரு, அங்க டாப்லி இன்கன்சிஸ்டன்டா இருக்காரு. மார்க்வுட் ரன்னா வாரி வழங்குறாரு. என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் 2 டீம்ல? உங்களோட சாய்ஸ் எது? எந்த டீம் வந்து வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு இங்கிலாந்து ஜெயிப்பாங்களோன்னு தோணுதுங்க. செம டேஞ்சரஸா தெரியுறாங்க. அதனால எந்த டீம் வின் பண்றாங்களோ ஆனா அந்த டீம் வந்து அந்த செமிஃபைனல் ஸ்பாட்டா ஆல்மோஸ்ட் வந்து சீல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? 2 வெற்றி அப்படிங்கிறப்போ வந்து அதுக்கு மேல வெளியே போறதுக்கான சான்ஸே இல்லை அப்படிங்கிறப்போ ரொம்ப முக்கியமா 2 டீம்ஸுமே பார்ப்பாங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. பல நாட்களா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்களாலுமே வின் பண்ண முடியாம வந்து இருக்குது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா நினைப்பாங்க. எல்லா மேட்சும் க்ளோஸ் மேட்ச். ஒரு சாதாரண டீம் கூட அவங்க வந்து க்ளோஸா வந்து போய் தான் வின் பண்ணிட்டு வந்தாங்க. நமீபியா கூட நினைக்கிறேன் அவங்க கூட க்ளோஸா தான் வின் பண்ணிட்டு போனாங்க. இங்கிலாந்து கூட வரப்போ இன்னும் பயங்கரமா போகும்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பர் ஓவருக்கு சூப்பர் ஓவர்லாம் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல போட்டுங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அவங்க ஜெயிச்சா நல்லது. நல்ல டீம் வச்சிருக்காங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ். பிளேயர்ஸும் ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்கன்றதா இது பயங்கர டஃப் மேட்ச். இங்கிலாந்து வந்து ஜெயிக்கும் நான் ஏன் சொல்றேன்னா கரண்ட் ஃபார்ம்ல. பட் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு புது சாம்பியன்ஸ் வரணும், அவங்க இது வரைக்கும் சாம்பியன்ஷிப்பே ஜெயிக்கல, அவங்க ஒரு படி மேல வரட்டுமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான். பட் இங்கிலாந்து இந்த ஸ்டேஜ்ல பயங்கர பவர்ஃபுல்லா தெரியுறாங்க. ஸ்ரீராம், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. 2 முக்கியமான மேட்சஸ், ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் மேட்சுமே நம்ம வந்து அப்படி விட்டுற முடியாது. இந்த வேர்ல்டு கப்ல என்ன வேணாலும் நடக்கலாம். டஃபா கூட போகும். பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த 2 மேட்சஸ் முடிஞ்சதும் வந்து திரும்ப பேசலாம். நிச்சயமா. தேங்க்யூ ஸ்ரீராம், தேங்க்யூ.
நம்ம நம்பிக்கைக்குரிய நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் கூடுவாஞ்சேரி பண்டூர் ஏரியாவுல நீங்க எதிர்பார்க்காத விலையில ஸ்பேஷியஸான வீட்டு மனைகளை வழங்கிட்டு வராங்க. மிஸ் பண்ணிடாதீங்க.